Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.6 ஓட எக்ஸாம்பிள் 1.34 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு டிஸ்கஸ் த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து XYZோட கோஎஃபிஷியன்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து எழுதுறது, தட் இஸ் ஏபியை சேர்த்து எழுதுறது தான் நம்மளோட ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கோஎஃபிஷியன்ஸ் பார்த்திங்கன்னா 1, 2, 1 அண்ட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 7 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா 1, 1 லாம்டா அண்ட் மியூ. தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா 1, 3 -5 and 5. இப்போது நம்மளுக்கு இங்கே 1 இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம அப்படியே செம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த 1 யூஸ் பண்ணி R2வையும் R3யையும் 0 பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 1 இருக்குது. ஸோ R2வை 0 பண்ணணுன்னா ஜஸ்ட்டு R2 - R1 பண்ணாலே போதும். அதே போல் R3யை 0 பண்ணணுன்னா R3 - R1 அது பண்ணாலே போதும். அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே லாம்டாவும் மியூவும் வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே லாஸ்ட் ரோவில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். பட் இது செகண்ட் ரோவில் இருக்குது அப்படின்றனால இதுக்காக வேண்டி லாம்டா மியூவை ரோ 3க்கு கொண்டு வரதுக்காக வேண்டி நாம் R2வையும் R3யையும் ஃபர்ஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதை பாருங்கள், R2வும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு R2 goes to R2 - R1. அப்போது R1க்கு நான் எந்த ரூலுமே எழுதலை. அப்போ நான் R1 அப்படியே காப்பி பண்ணிட்டேன். R2 - R1 பண்ணணும். ஸோ 1 - 1 0, 3 - 2 1, -5 - 1 வந்துட்டு -6, 5 - 7 வந்துட்டு -2. அடுத்தது R3 goes to R3 - R1. ஸோ 1 - 1 0, 1 - 2 - 1, லாம்டா -1, மியூ -7. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே 0 பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து 0 பண்ணணும். இதை யூஸ் பண்ணணும். இப்போ இது 1 இங்கே -1 இருக்கிறதால R3 goes to R3 + R2 அப்படின்னு எழுதிட்டோம்னாலே இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். R3 goes to R3 + R2. R1ஐயும் R2வையும் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். R3யையும் R2வையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் கிடச்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாம்டா மியூ அப்படின்னு நம்மளுக்கு 2 ஸ்கேலார்ஸ் இருக்குது அப்படின்றதால ஒன்று வந்து 0வாக எடுத்துக்க போகிறோம், இன்னொன்று வந்து ≠0 எடுத்துக்க போகிறோம். அப்போ கேஸ் 1ல் வந்துட்டு நான் லாம்டாவை 0 பண்ணுறதுக்காக லாம்டா = 7ன்னு எடுத்துக்கிறேன். பட் இது அப்படியே வைக்கணுன்றதால மியூ ≠9ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த பிளேஸில் மட்டும் 0 கிடைக்குது. இப்போ நீங்கள் ரேங்க் போய் செக் பண்ணிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு இது ஃபுல்லாக 0 ஆகிட்டதால் 2 நான்-0 ரோஸ் இருக்குது. ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபியில் 3 நான்-0 ரோஸ் இருக்கிறனால ரேங்க் வந்து 3 ஆகிடும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு ≠ ரேங்க் ஆஃப் ஏபியாக இருக்கிறனால இது நோ சொல்யூஷன் ஆகிடுது. இப்போ கேஸ் 2 வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, போன வாட்டி லாம்டாவை 0 பண்ணேன், ஆனால் மியூவை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போது ஆப்போசிட்டாக லாம்டா ≠ 7ன்னு எடுக்க போகிறேன், பட் மியூ வந்து = 9ன்னு எடுக்க போகிறேன். அப்போ R1ம் R2வும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். லாம்டா ≠ 0ன்னு எடுத்துக்கிட்டேன், மியூ வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது நம்மளுக்கு ரேங்க் போய் செக் பண்ணோன்னா அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 பிகாஸ் இது 0 ஆகலை. அதே போல் ரேங்க் ஆஃப் ஏபி கூட 3 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஆல்சோ. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும், இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யுனீக் சொல்யூஷன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டுமே தட் இஸ் லாம்டாவோட பொசிஷனும் 0 ஆக போகுது, மியூவோட பொசிஷனும் 0 ஆக போகுதுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு R1 R2 அப்படியே இருக்குது. இந்த த்ரூ அவுட் இந்த ரோவே உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ நீங்கள் இப்போ போய் ரேங்க் செக் பண்ணிங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 இருக்குது. பட் அது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா the system is consistent and it has infinitely many solution. Thank you children.